நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேலன்ஸ் ஷீட்டில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வரும்னு சொன்னேன். அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நிரூபன் அப்படின்றவரோட பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர், கேஷ் இன் ஹேண்ட், இதெல்லாம் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட், டெப்டார் அண்ட் கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள், க்ளோசிங் ஸ்டாக், இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல், ட்ராயிங்ஸ், நெட் ப்ராஃபிட், இதெல்லாமே வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன். அவங்க அந்த டேட்டில் நம்ம பேலன்ஸ் ஷீட் எந்த டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்றதுனால இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இதான் வந்து பேலன்ஸ் ஷீட் ஃபார்மட். இந்த புக்ஸ் ஆஃப் நிரூபன் பேலன்ஸ் ஷீட் 31 டிசம்பர் 2017 படி அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அசட்ஸ் எப்போவுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைபிலிட்டிஸ், ரைட் சைடில் அசட்ஸ், இதான் வந்து ஃபார்மட். ஓகேங்களா? அசட் சைடில் என்னென்ன வரும் அப்படின்னா நம்மளோட சொத்துக்கள், நம்மக்கிட்ட என்னெல்லாம் சொத்து இருக்குதோ அதெல்லாமே வந்து அசட் சைடில் வரும். ஓகேவா? லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் இன் ட்ரேட், க்ளோசிங் ஸ்டாக்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஸ்டாக் இன் ட்ரேட். அப்புறம் டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் இன் ஹேண்ட், இது எல்லாமே வந்து அசட்ஸ். லேண்ட் அண்ட் பில்டிங்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த கம்பெனி நடத்துறதுக்கு சொந்தப்பட்ட பில்டிங். அப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி, கம்பெனியில் இருக்கிற மிஷின்ஸு, அதோட ஃபர்னிச்சர். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு ஒரு சொத்து தானே, இது வந்து ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு, டெப்டார்ஸ், அதாவது டெப்டார்ஸ்னால் நமக்கு யார் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கோ அவங்க தான் வந்து டெப்டார்ஸ்னால் நமக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்க. அண்ட் தென் பில்ஸ் ரிசீவபிள், நமக்கு வர வேண்டிய பில்ஸ் தொகை. அப்புறம் கேஷ் இன் ஹேண்ட், இதெல்லாமே வந்து அசட்ஸ். அப்புறம் லைபிலிட்டிஸில் பார்த்தோன்னா நம்ம கையில் என்ன பணம் இருக்குது, நம்ம யாருக்கு என்ன பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் வந்து லைபிலிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல், நம்ம இதை வச்சு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கேபிட்டல் 15 lakhs. அண்ட் தென் ப்ராஃபிட் வந்தது அப்படிங்க இல்லையா, ப்ராஃபிட் வந்ததுன்னா கேபிட்டலோட ஆட் பண்ணணும். நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டை கேபிட்டலோட ஆட் பண்ணியிருக்கோம், 6,20,000. அண்டு தென் ட்ராயிங்ஸ், பிஸ்னஸோட முதலீடு பணத்துலேருந்து நம்ம அப்பப்போ அவங்க கம்பெனி ஓனர் எடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து அந்த ட்ராயிங்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணும் கேபிட்டல்லேருந்து. மைனஸ் ட்ராயிங்ஸ் 1,30,000. ஓகேங்களா? அப்புறம் வந்து கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ, 2,40,000. இது யாருன்னா கடன் கொடுக்குறவங்க யாரோ அவங்க தான் வந்து கிரெடிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்து பில்ஸ் பேயபிள், நம்ம இன்னும் கொடுக்க வேண்டிய பில் அமௌண்ட் இதெல்லாம். அண்ட் தென் 60,000. அப்புறம் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட், இது வந்து 1,80,000. பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து 1,80,000. ஸோ அசட்ஸ் பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து சேம் அமௌண்ட் வந்து வரணும், அதாவது டேலி ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம போட்ட பேலன்ஸ் ஷீட் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த சம்மில் எப்படி பேலன்ஸ் ஷீட் போடணும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்துல் ரஹ்மான் அப்படின்றவரோட இயர் எண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், இது மூணுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து கொடுத்துருக்குறாங்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2,000 rupees வந்து இருக்குது, 2,000 rupees அமௌண்ட் உள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன். ஓப்பனிங் ஸ்டாக், சேல்ஸ், டிஸ்கவுண்ட், பில்டிங், கேஷ் இன் ஹேண்ட், பர்ச்சேஸ்டு, வேஜஸ், சேலரி, கேபிட்டல், இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, இதில் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் போடலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன வரணும்னா டெபிட் சைடில் 2 ஓப்பனிங் ஸ்டாக் 500 rupees, அண்ட் தென் 2 பர்ச்சேசஸ் 1,300, அண்ட் தென் 2 வேஜஸ், இதெல்லாமே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரக்கூடியது. 2 ஓப்பனிங் ஸ்டாக், 2 பர்ச்சேஸ், 2 வேஜஸ். ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் வந்து இந்த 3 இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் கிரெடிட் சைடில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா சேல்ஸ் அண்டு க்ளோசிங் ஸ்டாக் 2,000 rupees இருக்குது இல்லைங்களா, அது ரெண்டுமே வந்து கிரெடிட் சைடில், பை சேல்ஸ், பை க்ளோசிங் ஸ்டாக், ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில். ஓகேங்களா? கிரெடிட் சைடில் அமௌண்ட் அதிகமாக இருந்தால் நமக்கு வரக்கூடியது கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லை.
ஸோ இந்த சம்மில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் வருது 4500 rupees வந்து கிராஸ் ப்ராஃபிட். இது வந்து சிடி, அதாவது கேரி டவுன். இதை வந்து கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ப்ராட் டவுன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் முடிஞ்சுது. 7000 அண்ட் 7000 ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வருது. ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணுறோன்னா, நம்ம தனியாக டேபிள் போடாமல் இதை ஒரு இதுலேயே நம்ம போட்டிருக்கிறோம். கிராஸ் ப்ராஃபிட் வந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன், இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? பை ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 4500. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வேறு என்ன வரும் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 500 இருக்கு இல்லைங்களா, அது வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 500. அண்ட் தென் டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வரும், டூ சேலரி 500 rupees. இது மட்டும்தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த சம்மில் நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். வந்த ட்ரேடிங்கில் வந்த கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து ப்ராட் டவுன் பண்ணியிருக்கிறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கொடுத்துருக்குறாங்க, அது வந்து போட்டிருக்கோம். அண்ட் தென் டூ சேலரி வந்து 500. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. நெட் ப்ராஃபிட் எவ்வளோனா 4500 rupees வந்து நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து கிரெடிட் சைடில் 5000 rupees வருது. டெபிட் சைடில் வந்து நமக்கு டேலி ஆகலை, 4500 rupees வந்து பேலன்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம போட்டோம். பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும் அப்படின்னா, லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போட்ட எல்லாமே வந்து இதில் வராது, அது தவிர மற்றதெல்லாம் தான் வரும். அசெட்ஸ்லான்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த சம்மில் இருக்க அசெட்ஸ் வந்து ரெண்டு தான், பில்டிங், கேஷ் இன் ஹேண்ட். பில்டிங் அண்ட் கேஷ் இன் ஹேண்ட் தான் வந்து இதில் இருக்குது. பில்டிங் வந்து 50,000, கேஷ் இன் ஹேண்ட் வந்து 4500. அண்ட் தென் கேபிட்டல் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 50,000 rupees வந்து கேபிட்டல். அண்ட் தென் வந்து நெட் ப்ராஃபிட் வந்தது இல்லைங்களா, ஸோ நமக்கு அஸ் எ ஓனர் நமக்கு வந்து அந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து லாபம் தான். ஸோ அதனால் அந்த ப்ராஃபிட்டை வந்து கேபிட்டலோட ஆட் பண்ணணும். ஆட் நெட் ப்ராஃபிட் 4500, ஸோ 54,500. ஸோ மொத்தம் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸில் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகிடுச்சு. 54,500 லைபிலிட்டிஸ்லையும் இருக்குது, 54,500 அசெட்ஸ்லையும் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறையா இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் ரெண்டுமே டேலி ஆனால் தான் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட் வந்து இப்படி தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் வந்து என்னென்ன டாப்பிக்கில் அப்லோட் பண்ணியிருக்கோன்றது இதெல்லாம் இருக்குது. அதாவது பேலன்ஸ் ஷீட், ஃபைனல் அக்கௌண்ட், சப்சிடரி புக்ஸ், லெஜர், கேஷ் புக், ஜேர்னல் வெஸ்ட் லெஜர், டிஃப்ரென்சியேட் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெஜர், அண்ட் தென் ஜேர்னல் என்ட்ரி, இதெல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.